ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 35வது பகுதி. இன்று ஒரு வைஷ்ணவ அடியார் சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கின்ற தத்துவத்தை விளக்கி சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணினார். இந்த தத்துவங்களை இந்த 5 நிமிட பதிவுக்குள்ளே அடக்கி சொல்லிவிடுவதுங்கிறது முடியாத ஒரு காரியம். ஆனால் கூடிய மட்டும் இன்று ஒரு சுருக்கமான பார்வையாக இன்று அனுபவிக்கும்படியாக ஒரு முயற்சி. இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கின்றதை 3 தத்துவங்களை தத்துவத்ரயம்னு சொல்லுவோம். திரயம்னா 3 தத்துவங்கள். ஆக இந்த தத்துவங்கள் சித்து அச்சித்து ஈஸ்வரன்னு 3ஆக பகுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலில் சித்து என்கின்ற தத்துவம் பரமபதமாகிய நித்திய விபூதியாகட்டும், இல்லை பிராகிருதமாய் அழியக்கூடியதான இந்த லீலா விபூதியாகட்டும், அதில் இருக்கக்கூடிய கணக்கற்ற ஜீவாத்மாக்கள் தான் சித்துன்னு சொல்கிறோம். ஞானத்தாலே ஆனது, ஞானம் உள்ளது, இதைத்தான் சித்துன்னு சொல்கிறோம். அப்போ ஞானம் அப்படிங்கிறது ஆனந்தமயமானது. அதனாலே இந்த சித்து எப்பொழுதும் ஞானத்தில் இருக்கும்போது ஆனந்தமயமாக நமக்கு தோன்றுகின்றது. இந்த சித்திலே 3 வகைப்படுவார்கள். இந்த சித்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோமே, இதில் 3 வகைப்படுபவர்கள் உண்டு. பத்தர்கள், புபுக்ஷுக்கள், முமுக்ஷுக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள். இந்த சித்து தத்துவத்திலே எப்பொழுதுமே ஒரு வரையறைக்குள்ளே கட்டுப்படாமல் இருக்கக்கூடியவர்களான நித்தியசூரிகள் உண்டு. இல்லை சம்சாரத்திலே இதற்கு முன்னே கட்டுப்பட்டிருந்தோம், அதற்கு பின்னே விடுதலையாகி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தர்கள், முக்தாத்மா அப்படின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட முக்தர்கள் உண்டு. இப்பொழுது சம்சாரத்திலே கட்டுண்டு துன்புறுபவர்கள் பத்தர்கள், பத்தாத்மா அப்படின்னு சொல்கிறோம். நித்தியசூரிகள், பக்தர்கள், பத்தர்கள். ஆக 3 வகைப்பட்ட நித்தியசூரிகள், முக்தர்கள், பத்தர்கள்னு சொல்கிறோம். இப்போ 3 விதமான பிரிவுகள் இதில் உண்டு. இவர்களைத்தான் இந்த சித்து தத்துவத்துக்குள்ளே சொல்லப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ இதில் பத்தர்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த சம்சாரத்திலே கட்டுண்டு துன்புற்று இருக்கின்றார்கள் அப்படின்னு. அவர்கள் இந்த ஒரு துன்புற்றிருக்கும்படியான ஒரு கட்டுப்பாட்டு இருந்து விடுபட விரும்பக்கூடியவர்களை முமுக்ஷுக்கள்னு சொல்கிறோம். அதையே மறுபடியும் இதிலேயே கிடந்து உழன்று தவிர்ப்பவர்களை புபுக்ஷுக்கள்னு சொல்கிறோம். முதல்ல சித்துன்னு பார்த்தோம். தத்துவத்திரயத்தில் முதல்ல சித்துங்கிற தத்துவம், அதிலே நித்தியசூரிகள், முக்தர்கள், பத்தர்கள்னு பார்த்தோம். இந்த பத்தர்களிலேயும் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு விருப்பம் கொள்ளக்கூடியவர்களை முமுக்ஷுக்கள்னு சொல்கிறோம். மறுபடியும் இந்த இன்பத் துன்பங்களை அனுபவித்து கிடக்கிறவர்களை புபுக்ஷுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இதுதான் இந்த சித்து. அப்போ சித்துன்னா என்ன சொல்கிறது? ஞானத்தாலே ஆனது, ஞானம் உள்ளது, அதை சித்துன்னு நமக்கு தெரிய வருகின்றது. அடுத்தது அச்சித்து. அறிவற்ற அனைத்து பொருட்களும் அச்சித்து, அறிவில்லாதது. நம் புலன்களுக்கு உட்பட்டு உணரப்படுவது அத்தனையும் அச்சித்து. இவை நித்திய விபூதியிலும் உண்டு, லீலா விபூதியிலும் உண்டு. அச்சித்து பரமபதத்திலே தோஷமில்லாத ரஜோதமோ குணங்கள் கொஞ்சமுமே இல்லாமல் சுத்த சத்வமாக இருக்குது. இதிலேயும் பல வகைப்பட்ட பிரிவுகள் உண்டு. எப்படி நம்ம அங்கே நித்தியசூரிகள், முக்தர்கள், பத்தர்கள்னு பார்த்தோமோ, அதுபோல் இங்கேயும் சுத்த சத்வம், சத்வசூன்யம், மிஸ்ர தத்துவம் அப்படின்னு 3 வகைப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நாம் செல்ல போவது கிடையாது. இப்போ அச்சித்து அப்படின்னு சொன்னால் அறிவற்ற பொருட்கள்.
ரஜோ தமோ குணங்கள் கலந்தவைகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவம். அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். மகாலட்சுமி தாயாரோடு கூடிய அவன்தான் பரம்பொருள்னு சொல்கிறோம். இந்த பகவான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா அப்படின்னு சொல்கிறபடிக்கு 6 குணங்களை உடையவன்னு அர்த்தம் வருது. ஞானம்னா அறிவு, பலம்னா வலிமை, ஐஸ்வர்யம் ஆளுமை, வீரியம் அப்படின்னா துணிவு, சக்தி அப்படின்னா ஆற்றல், தேஜஸ் அப்படின்னா பொலிவு. அப்போ இந்த 6 குணங்களை உடையவன் அப்படின்னு நமக்கு இந்த பகவான்கிற சப்தத்துக்கு பொருள் கிடைக்கின்றது. ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் திருக்கல்யாண குணங்களை உடையவன், தாழ்ந்த குணங்கள் எதுவுமே இல்லாதவன், எல்லா சித்து அச்சித்துக்களும் அவனையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது, அத்தனை ஜீவனையும் தாங்கி நிற்கக்கூடியவன் அந்த பகவான் ஈஸ்வரன் என்ற எம்பெருமானே ஆவான் அப்படின்னு இந்த ஈஸ்வர தத்துவம் ஆறுது. இப்போ இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த 3 தத்துவங்கள் பார்த்தோமே, இதுக்கு 3க்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. ஈஸ்வரனும் சித்தும் அறிவுள்ளவர்கள், இது 2 ஒற்றுமை. சித்து அச்சித்து 2மே எம்பெருமானுடைய உடைமைகள், இது அடுத்த ஒற்றுமை. அதுக்கு பின்னே இந்த 3க்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தா, ஈஸ்வரன் மாத்திரமே இந்த 3லுமே மேம்பட்டவனாக இருக்கான், எல்லாவற்றிலும் எப்போதும் எல்லா வகையிலும் இருக்கான். சித்தினுடைய சிறப்பு என்ன? சித்து தத்துவத்தில் ஈஸ்வர கைங்கரியத்திலே எப்போதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஞானம் இருக்குது. ஆனால் அச்சித்துங்கிறது எப்போதும் பிறர் அனுபவத்துக்கான கருவியாக மாத்திரமே இருக்குது, எந்த விதமான அறிவே இல்லாத வஸ்துவாக இருக்கின்றது அப்படின்னு இந்த வித்தியாசங்கள் சுருக்கமாக சொல்ல முடியும். இதில் தத்துவத்ரயம் அப்படிங்கிற நூலுக்கு சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் வியாக்கியானத்தை மிக அழகாக அருளி இருக்கார். இது ஒரு பெரிய வியாக்கியானம். இதை நாம் இன்று சுருக்கமாக இன்று அனுபவிக்கும்படியாக ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆக அப்படி சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கின்ற இந்த விதமான இப்படி அரிதான பொருட்களை எல்லாம், அரிதான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளும்படிக்கு எப்பொழுதும் எம்பெருமான் நமக்கு அதற்கேற்றதான ஒரு சத்சங்கத்தை நமக்கு நல்க வேண்டும் என்று இந்த பதிவிலே அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.